Hello students, இந்த வீடியோல நம்ம factors பத்தின ஒரு 2-3 எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணி பார்த்திரலாம். இதல ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் என்ன அப்படினா நமக்கு ஒரு பாக்ஸ் மாதிரி இதல வந்து கொடுத்திருக்காங்க. இந்த பாக்ஸ்ல நம்ம வந்து இதோட factors என்னென்ன அப்படிங்கறத நம்ம என்ன செய்யணும் கிராஸ் மார்க் வந்து போடணும். ஃபர்ஸ்ட் இதல என்ன கொடுத்திருக்காங்க? क्वेश्चंस நம்ம ரீட் பண்ணி பார்க்கல. Put a cross mark in the box to show the factors of the numbers. இந்த factors ஓட நம்பர்ஸ்க்கு மட்டும் நம்ம cross அப்படிங்கற சிம்பலை வந்து நம்ம இந்த பாக்ஸ்ல போடணும். First the number 1 has only one as a factor. 1 அப்படிங்கற நம்பருக்கு நமக்கு ஃபேக்டர் என்ன 1. அப்ப 1 க்கு நேரா cross mark ஏற்கனவே போட்டுருக்காங்க. அடுத்து 2 க்கு வந்து 1 வரும் 2 வரும். அப்ப அந்த ரெண்டுக்குமே நம்ம வந்து கிராஸ் மார்க் போட்டாச்சு. அடுத்து 3 ங்கற நம்பருக்கு பார்க்கணும் 1 and 3. இதுதான் 3 க்கு வந்து நமக்கு வந்து ஃபேக்டர்ஸா வரும். அடுத்து மிச்சம் இருக்குறத நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிரலாம். இப்போ நமக்கு 4 கொடுத்திருக்காங்க. எல்லா இதுக்குமே ஃபேக்டர்ஸ் வந்து 1 வரும். அப்ப 1 க்கு நம்ம போட்டுறலாமா? 1 அப்படிங்கிறது வந்து எல்லா இதுக்குமே காமனா வரும். அதனால இந்த ஃபேக்டர்ஸ் ஃபுல்லாவே வரும். அடுத்து 4 க்கு பார்க்கல 2 வந்து வரும். 2 2s are 4. அதனால 4 வந்து 2 வரும். அடுத்து 4 வரும். என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் 4 க்கு வரும்? 1 4s are 4. அடுத்து 2 2s are 4. இந்த ரெண்டுமே நமக்கு வந்து 4 அப்படிங்கற ஃபேக்டர்ஸ்ல ஃபேக்டர்ஸ் வரும். 1 2 4. அடுத்து 5 க்கு என்னென்ன வரும் அப்படினா 1 வரும். அடுத்து 5 வரும். அடுத்து 6 க்கு 1 வரும் 6 வரும். இதுக்கு இடையில என்ன வரும் அப்படினா 2 3s are 6. அப்போ 2 3. அடுத்து 7 க்கு 1 7 மட்டும் வரும். அப்புறம் 8 க்கு பார்த்தோம்னா 1 வரும் 8 வரும். 1 8s are 8. அடுத்து 2 4s are 8. 2 4. இந்த ரெண்டுமே நமக்கு வந்து 8 க்கு வரும். அடுத்து 9 க்கு பார்த்தோம் அப்படினா 1 9 வரும். அடுத்து 3 3s are 9 அப்படிங்கிறதுனால 3 வரும். 1 9 3 3s are 9 அப்படிங்கிறதுனால வரும். இதுல வேற ஏதாவது 9 ஆல டிவைட் ஆகுது இந்த நம்பர்ஸ்க்குள்ள அப்படினு சொல்லி பார்த்தோம் அப்படினா 9 ஆல வேற எதுவும் டிவைட் ஆகாது. அடுத்து 10 பார்த்தோம் அப்படினா 1 10. அடுத்து 10 அப்படிங்கற ஃபேக்டர்ஸ்க்கு நமக்கு வேற என்ன வரும்? 2 5s are 10. அப்போ 2 க்கும் 5 ம் நமக்கு 10 ஓட ஃபேக்டர்ஸ் 1 10 2 5. அடுத்து நமக்கு 11 பார்த்தோம் அப்படினா 11 வந்து 1 11 க்கு ஃபேக்டர்ஸா வரும். அடுத்து 12 க்கு என்ன வரும்? 1 வரும் 12 வரும். அடுத்து 2 6 are 12. அப்போ 6 வரும். 6 2. அடுத்து 4 3s are 12. இது எல்லாமே நமக்கு வந்து 12 ஓட ஃபேக்டர்ஸ். 12 ஓட ஃபேக்டர்ஸ் என்ன? 1 2 3 4 6 and 12. இது எல்லாமே நமக்கு 12 ஓட ஃபேக்டர்ஸ். இப்போ இந்த டேபிள்ல நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? கிராஸ் மார்க் பண்ணியிருக்கோம். இதுல இந்த டேபிள்ல நம்ம என்ன செய்றோம்? அந்த ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையுமே எழுத போறோம். 1 ஓட ஃபேக்டர்ஸ் 1ங்கற நம்பருக்கு ஃபேக்டர்ஸ் 1, 2 க்கு 1, 2, 3 க்கு 1, 3, 4 க்கு பார்த்தோம் அப்படினா 1, 2, 4, 2 2s are 4, 1 4s are 4. இது எல்லாமே ஃபேக்டர்ஸா வரும். 5 க்கு 1 and 5. அடுத்து 6 க்கு 1 2 3 6. ஏனா 1 6s are 6, 2 3s are 6. இதெல்லாம் ஃபேக்டர்ஸ் பாஸா வரும். அடுத்து 7 க்கு பார்த்தோம் அப்படினா 1 and 7. 8 க்கு பார்த்தோம் அப்படினா 1 and 8. இதுக்கு இடையில என்ன வரும்? 2 4s are 8. அப்போ 1 2 4 8. இது நாலுமே 8 ஓட ஃபேக்டர்ஸ். அடுத்து 9 க்கு 1 3 9. 10 க்கு 1 2 5 10. ஏனா 2 5s are 10. அதனால இது வரும். 11 க்கு ஃபேக்டர்ஸ் என்ன அப்படினா 1 and 11. அடுத்து 12 க்கு 1 2 3 4 6 and 12. இப்போ இந்த டேபிள்ல நம்ம 1 ல இருந்து 12 வரைக்கும் உள்ள நம்பர்ஸ்க்குரிய ஃபேக்டர்ஸ் என்னென்ன அப்படினு சொல்லிட்டு நம்ம பார்த்தாச்சு. அடுத்து இதுல ஃபேக்டர்ஸ் 24 அப்படிங்கிறதுக்கு ஃபேக்டர் பேர்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. 1 24s are 24, 2 12s are 24,
3 8s are 24, 4 6 are 24. அப்போ இதோட ஃபேக்டர் பேர் என்ன? 1 into 24, 2 into 12 24, 3 8s are 24, 4 into 6. இதோட பேர்ஸை நம்ம எப்படி எழுதணும்? இந்த மாதிரி எழுதணும். 3 and 8 and 4 and 6. அப்போ கொடுத்துருக்கிற நம்பருக்கு நம்மளுக்கு எப்படி ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு தெரிஞ்சிருச்சு. அதை ஃபேக்டர் பேர்ஸாக எப்படி எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. அடுத்தது ஃபேக்டர் பேர்ஸாக ஃபார் த நம்பர் 27. அதாவது 27க்குரிய நம்பருக்குரிய ஃபேக்டர் பேர்ஸ் கேட்டிருக்கிறாங்க. எத்தனை ஃபேக்டர்ஸ் இதில் வருது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. 27 எதாலெல்லாம் டிவைட் ஆகும் அப்படின்னா 127s are 27. அடுத்தது 3 9s are 27. இதை தவிர்த்து வேறு எந்த நம்பருமே 27 வராது. 7 டேபிள் எந்த டேபிள்லையுமே நம்மளுக்கு வந்து 27 அப்படிங்கிறது வந்து வராது. அப்போ இதோட ஃபேக்டர் பேர்ஸ் என்ன? 1 3 9 27. அப்போ 1ம் 27ம் ஃபேக்டர் பேர், 3ம் 9ம் ஃபேக்டர் பேர்ஸ். 1 and 27, 3 and 9. இது என்னது? ஃபேக்டர் பேர்ஸ். அப்போ மொத்தம் இதில் எத்தனை பேர்ஸ் இருக்குது? how many factors does it have? 4 factors. எத்தனை 27 அப்படிங்கிற நம்பரில் நம்மளுக்கு மொத்தம் எத்தனை ஃபேக்டர்ஸ் இருக்கு? 4 ஃபேக்டர்ஸ் இருக்குது. இதில் ஒரு இது கொடுத்துருக்குறேன். there are 2 numbers less than 100. 2 நம்பர் இருக்கு. 2 நம்பருமே 100 விட லெஸ்ஸாக இருக்குது. ஒரு நம்பரோட காமன் ஃபேக்டர்ஸ் வந்து 40. அதர் காமன் ஃபேக்டர்ஸ் இஸ் 10. வாட் ஆர் த 2 நம்பர்ஸ்? அந்த 2 நம்பர்ஸும் என்ன? அதாவது இந்த 2 நம்பர்ஸ்க்குரிய ஒரு காமன் ஃபேக்டர்ஸ் 40, இன்னொரு காமன் ஃபேக்டர்ஸ் 10. இதோட ஒரே ஒரு க்ளூ மட்டும் கொடுத்துருக்குறாங்க. 2 நம்பருமே 100 விட லெஸ்ஸாக இருக்குது. இந்த 2 நம்பர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.